இன்னைக்கு கொஞ்சம் கப் கேக்ஸும் 2 kg நார்மல் கேக்கும் தான் ஆர்டர் வந்திருந்தது. இந்த கேக்கை செட் பண்ணுறதுக்காக ஞாராம் விலை தான் போயிருந்தோம். ஜோய் அண்ணா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேபியோட செகண்ட் பர்த்டேக்காக ஜங்கிள் தீமில் தான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபுக்காக 2 டயர் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த கேக் தான் அவங்க ஆர்டர் பண்ண ஃபஸ்ட்டு கேக். அது பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆர்டரும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தந்தாங்க, ரொம்ப ஹாப்பி. கூடவே ஒரு வெண்டோ கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஆனிவர்சரியும் கூட. ஸோ போனதுமே ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் தான் தந்துருந்தாங்க. அங்கே நிறைய குட்டீஸ் இருந்தாங்க. வந்தாக்கா ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டுட்டே நின்னாங்க. எல்லாம் நல்லா ஃபன் பண்ணிகிட்டே நின்னாங்க. ஸோ ஹாப்பியாக நீட்டாக என்னோட ஒர்க் எல்லாமே டென்ஷனே இல்லாமல் சூப்பராக முடிச்சுட்டேன். அப்புறம் இந்த கேக் ஜிஷாக்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேபிஸ்க்காக 2 பேருக்குமே ஒரே நாள் தான் பர்த்டே. ஃபஸ்ட்டு பர்த்டே அண்ட் தேர்ட் பர்த்டே. ஒரு பாய் பேபி அண்ட் கேர்ள் பேபி. சிம்பிளாக கேக் வந்து நீட்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கேக் அதங்கோட்லேருந்து தான் ஒரு தங்கச்சி ஆர்டர் பண்ணியிருந்தா. அவங்களோட ஆனிவர்சரி கேக் தான். கேக் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த கேக் சவுதியிலேருந்து தான் ஒரு அண்ணா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்த்டே. பட் வீட்டில் பிள்ளைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தாங்க. கேக்கும் குன்னத்தூர் பக்கத்தில் கொண்டு போய் டெலிவரியும் பண்ணிட்டோம். கேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தாங்க.